அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து. அவங்கள பயன்படுத்துறத பத்தி யாரும் இங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. அண்ணா எங்களோடது, எம்ஜிஆர் என்னோடது, எங்களோடது, நீங்களாம் எடுத்துக்க கூடாது அப்படின்லாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது. சொல்லிவிட்டேன். உங்க தலைவர்களை எடுத்து என்ன உங்க தலைவர்களை எம்ஜிஆரையோ ஜெயலலிதா அவர்களையோ எடுத்து நாங்க அவங்க வழியில ஃபாலோ பண்றோம் அப்படின்றதெல்லாம் விஜய் சொல்றாரு. யார் வேணாலும் சொல்லலாம் தம்பி. புரட்சி தலைவரை புகழ் பாடாதவங்க அரசியல செல்வாக்கு பெற முடியாது. அது விஜயாக மட்டும் இல்ல, யாராக இருந்தாலும் இன்னைக்கு முதலமைச்சர் இன்னைக்கு முதலமைச்சர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரே என்ன சொல்றாரு, புரட்சி தலைவர் இங்க பெரியப்பான்னு சொல்லுவார். ஆக புரட்சி தலைவரை எதிர்கட்சியும் சரி, அது புதிதாக கட்சி தொடங்குறவங்களும் அவங்க கட்சி விளையாகணும், கட்சி மக்கள் மத்தியிலே கொண்டு சேரணும்னா புரட்சி தலைவர் அம்மாவுடைய புகழை பாடியாக வேண்டும். அதுதான். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய அபிமானிகள் விஜய்க்கு ஆதரவாக வாக்களிக்கணும்னு எண்ண மாட்டாங்க.